என் பிரியமான பிள்ளையே, இதை புறக்கணித்து கடந்து போய்விடாதே. இப்போது வேண்டாம். உனக்குள் ஏதோ ஒரு பெரிய பாரம் உன்னை மிகவும் வாட்டுகிறது என்பதை நான் அறிவேன். ஒருவித பயமும் சந்தேகங்களும் உன் சமாதானத்தை குலைக்கின்றன. நீ ஒருபோதும் விரும்பாத சில இருண்ட எண்ணங்கள் உன்னை மிகவும் கீழே இழுக்கின்றன அல்லவா? கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு ஒரு நிமிடம் நில். என் பிரசன்னத்தில் ஒரு முறை ஆசுவாசமாக சுவாசி. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே நீ இங்கு வந்து சேர்ந்திருக்கிறாய். அமைதியான ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்றும் உண்மையான இதயத்திற்கு அவர் பதிலளிக்கிறார் என்றும் நீ இன்னும் நம்பினால் இந்த தருணத்தை ஏற்றுக்கொள். இந்தச் செய்தியை உனக்கு பிரியமானவர்களுக்காகவும் வைத்துக்கொள். சில ஆத்துமாக்களுக்கு இன்று இந்த வார்த்தை மிக துல்லியமாக தேவைப்படுகிறது. நான் இப்போது உன்மேல் ஒரு புனிதமான ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். உன் அடிகளை தொடர்ந்து வரும் நிழல்கள் மறைந்து போகட்டும். உனக்கும் உனக்கு பிரியமானவர்களுக்கும் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசம் எழும்பட்டும். அது உன் உறக்கத்தை பத்திரப்படுத்தட்டும். உன் நாட்களை காக்கட்டும். உன் உடல் புதுப்பிக்கப்படட்டும். பலவீனமான இடங்களில் பலன் உண்டாகட்டும். உன் சகல உறுப்புகளுக்கும் ஆரோக்கியம் திரும்பி வரட்டும். உன் மனதை வாட்டும் புயல்கள் அமைதியாகட்டும். ஆழமான மற்றும் அசைக்க முடியாத சமாதானம் உன் சிந்தனைகளிலும் முடிவுகளிலும் நிறையட்டும். நீ இப்போது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தின் அங்கமாக இருக்கிறாய். வாழ்க்கை உன்னால் தாங்க முடியாதவற்றை உன்னிடம் கேட்கும்போது நீ அதை தனியாகச் சுமக்க மாட்டாய். நீ வெளியே சொல்லாத காயங்களுக்குள், நீ சொல்ல அஞ்சும் நம்பிக்கைகளுக்குள், யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ கருதும் போராட்டங்களுக்குள் இந்த ஆசீர்வாதம் பரவுகிறது. குழப்பங்கள் உள்ள இடத்தில் தெளிவு உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட கதவுகள் கிருபையினால் திறக்கப்படட்டும். உன்னால் விவரிக்க முடியாத அளவு தேவ பராமரிப்பு உன்னை தேடி வரட்டும். நீ தளர்ந்து போன ஒவ்வொரு பகுதியிலும் புது வீரியத்துடன் செயல்பட தைரியத்தை இப்போது பெற்றுக்கொள். ஆமென்.